டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பழனி கோவில் கிரிவல பாதையில் தனியார் வாகனங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் மினி பேருந்துகள் மற்றும் பேட்டரி கார்களை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்வதால் மலையடிவாரத்தில் நெரிசல் ஏற்படுகிறது. கடைக்காரர்கள் சாலையை ஆக்கிரமித்துள்ளதால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மலை அடிவாரத்தில் கிரிவல பாதையில் வர்த்தக ரீதியாக உள்ள அனைத்து கடைகளையும் அகற்றும்படியும் கிரிவல பாதையில் வாகனங்களை அனுமதிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டது. இதையடுத்து பழனி கோவில் தேவஸ்தான நிர்வாகம் ஆக்கிரமிப்பு கடைகளை கண்டறிந்து அகற்றி வருகிறது. தனியார் வாகனங்கள் கிரிவல பாதையில் நுழைவதை தடுக்கும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மார்ச் 8ஆம் தேதிக்கு மேல் அனைத்து தனியார் வாகனங்களும் கிரிவல பாதையில் அனுமதிக்கப்படாது எனவும் பழனி கோவிலுக்கு வரும் வாகனங்களை சுற்றுலா வாகன நிறுத்தத்தில் நிறுத்திக் கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கிரிவல பாதையில் பக்தர்கள் செல்வதற்கு வசதியாக பேட்டரி கார்கள் மற்றும் மினி பேருந்துகளை இயக்கவும் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.